கேப்டன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கொள்ள முடியாத போது எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் வந்து டீமீன் பண்ணி அவர் வந்து ஒரு காமிக்கலா மாற்றி தான் அவர் வீழ்த்தினாங்க. தாவேகா தலைவர் விஜய் வரும்போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை, வாக்கு வங்கிய இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, விசிலடிச்சாங்க இப்படி சொல்லி அவங்களை டீமீன் பண்ணி அவங்கள தரம் தாழ வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. ஏற்கனவே வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆனந்த் இருக்காரு. மீண்டும் ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கிளாஷை உண்டாக்கிறதா? தேர்தல் பிரச்சார மேலாண்மை அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு அனலிஸ்ட் மாதிரியான ஒரு வேலை. கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்புன்றது அந்த கட்சியோட எலெக்ஷன் தாண்டின வேலை. வள்ளுவர் சொன்ன மாதிரி இவங்க இந்த வேலைக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரோல் கொடுக்கறதா கரெக்டா இருக்கும். கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு 6 மாசம் போட்டுன்னு சொல்றதுக்கு இங்க என்ன வாரிசா இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அஇஅதிமுக கூட்டணி இது அவசரமா அமைஞ்சதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஒய் சோ சீரியஸ், ஒய் சோ சூன்? எங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும் பாஜகன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும் தான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த பிளவுக்கு தேவையே இல்லையே. யார் யாரெல்லாம் தாவேகாக்கு கூட்டணி போறாங்கன்னு கிசுகிசு வருதோ அவங்க கூடலாம் அவசரமா பாஜக கூட்டணிக்கு போறாங்களோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் டவுட். தாவேகாக்கு எந்த ஆப்ஷன்ஸும் இருந்துடக்கூடாதுன்றது திமுக அதிமுகவை தாண்டி பாஜகவுடைய நிர்பந்தமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கட்சியில இருந்து அவங்க வராங்களாமே, அந்த கட்சியில இருந்து இவங்க வராங்களாமே அப்படிங்கிறது முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்களே வராங்களாம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்ற பேச்சுக்கள் நீண்ட காலமா இருந்துச்சு. அது இப்ப நிரூபணமாயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு 6 பேரை வந்து கட்சிக்குள்ள இணைச்சு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அதில் வந்து முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி இருக்காரு அண்ட் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி இது வந்து தமிழக மக்களோட மனநிலையாக தான் நீங்கள் இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள் வர்றதையும் பார்க்கணும். ஒரு மாற்றம் இல்லாமல் வேற வழியே இல்லாமல் நம்ம 2021 ஓட்டு போட்டதாக கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர். இது வரைக்கும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுல பெட்டர் ஆப்ஷனாக திமுக ஓட்டு போட்டுட்டோம், பட் அதுவும் நல்லதான் அமையலை. ஸோ வேறு மாற்றம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தமிழ்நாடு தேவைப்படுத்தும் போது நான் அந்த மாற்றத்தை கொடுக்க வரேன் அப்படின்றாரு. ஸோ மக்களுக்கு வேறு மாற்றம் கிடைக்கும் போது ஓட்டு போடுவான்னு அவர் நம்புறதுக்கு உண்மைன்னா, அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்போது ஒரு நல்ல கட்சி இல்லை அந்த கட்சிகள் மேலே குறைகள் இருக்கக்கூடியவங்க இல்லை பர்சனலாக அந்த கட்சிகள் கூட சில கேப்ஸ் இருக்கக்கூடியவங்க வேற எங்கே போடான்ற இடம் தெரியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்காதவங்க இருக்கலாம், சீட்டு கிடைக்காதவங்களா இருக்கலாம், இல்லை அங்கே கட்சியில் குடும்பத்துக்கே சீட்டு கொடுத்துக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை அவங்க பையனுக்கு கொடுத்துக்கிட்டாங்க, பேரனுக்கு கொடுத்துக்கிட்டாங்கன்ற அதிருப்தி இருக்கும்போது கிட்டத்தட்ட அது நெப்போட்டிசம் தான். அதை எதிர்த்து அந்த குடும்ப ஆட்சி டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் எதிர்த்து தான் தாவேகா பேசுகிறாங்க. ஸோ அப்போ அதை தாண்டின ஒரு ஊழலற்ற இல்லை அதே கொள்கை இருக்குது, அதை நிறைவேற்றுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தாராளமாக இருக்கலாம். மற்றபடி இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று கட்சி அதிமுக, ஆனால் திமுக எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி தான் அதிமுக. நம்ம அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு ஆப்ஷன் பார்த்து திமுக, ஆனால் அதோட எதிர்ப்பில் வளர்ந்துருப்பாங்க. ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் பாஜக எடுத்தீங்கன்னா பாஜகன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களோட கொள்கைகளுக்கு மொத்தமாகவே அந்நியமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும், அது இவங்களோட கொள்கைக்கு கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சதாக இருக்கணும், பட் பெருசாக எதிர்ப்பு இல்லாத ஒரு சுத்தமான கை வரணும்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கரங்கள் வரும்போது போய் வலு சேர்க்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதே எதிர்பார்ப்பு தான் மக்கள்கிட்டையும், மக்கள் இதை எதிர்பார்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்றது தான் தாவேகாவோட எதிர்பார்ப்பு. அது கேபிட்டலைஸ் ஆகும் பட்சத்தில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது போடுவாங்க. இது அதுக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்லி. ஓகேனா ஒவ்வொரு மேடையிலுமே இது நடக்கும் அப்படின்ட்டு பல முறை வந்து எதிர்பார்த்தது. முதல் மாநாட்டில் தொடங்கி பொதுக்குழு மாநாடாக இருக்கட்டும், இல்லை பல மேடைகளில் இந்த மாதிரியான இணைப்புகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்ட்டு. ஏன் இப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாரா விஜய்? இல்லைங்க, இது முதல் தடவை இல்லை. இது முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்கு, பல பேர் வந்திருக்காங்க. இது இன்னைக்கு நடந்ததால ஒரு இடையில ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க எல்லாரும் வந்து இணைஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் இப்படி ஒரு ஹைப். இது சரியான நேரம் இதுதான் கிடையாது, இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு மட்டத்திலையும் நீங்க கிராஸ் ரூட்ல இறங்கி போனீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில இருந்து திமுக, அதிமுக, விசிக, நாம் தமிழர் பல கட்சிகள் இருந்து அங்கங்க இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்கள், கடைநிலை பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. விஜய் தலைமையில யாரும் இணையல. மேபி அது வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரிசப்ஷனா இருக்கலாம். மேபி முக்கியமா மிஸ்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்கறதா இருக்கலாம். மோரோவர் அவருக்கு கொடுத்துருக்கூடிய ஒர்க் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் தான் இதுக்கப்புறம் அந்த கொள்கை பரப்பு செயலாளராக அதுக்கே பொதுச் செயலாளராக இருக்க போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறது அவர் தான். 2வது கட்சியை கொண்டு போய் சேர்க்க போற வேலை அது முக்கியமான வேலை. அப்ப அவரு வந்து தன் தலைமையில நானே அப்பாயிண்ட் பண்றேன்னும் போது தான் அவருக்கு ப்ராப்பரான கட்சிக்குள்ள ஒத்துழைப்பு இருக்கும். எல்லா மட்டங்கள்லயும் அவரால் வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படும் போது அதை செய்யறாரு. இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் இணைஞ்சவங்க எல்லாமே அவருக்கு தலைமையில தான் இணைஞ்சாங்க, பர்சனலா இணைஞ்சாங்க, ஒரு பொது விழா இல்லை. இப்போ விஜய் வந்து படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க இப்போ ஒரு வாரமா. அதோட ஒரு வெளிப்பாடா நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் இருந்திருக்கும், மேபி அவர் காணொலி காட்சியாவோ இல்லை பர்சனலாக மீட் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸுமே பப்ளிக் ஸ்பியர்ல நடக்கும். ஏன்னா அவர் பொது வெளிக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்றதுக்கும் இது ஒரு ப்ரூஃபா நீங்க ஓகே, நான் ஃபுல்லா இதுல கமிட் ஆயிட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடா தான். இல்ல இதுக்கப்புறம் எல்லா ஏன்னா மீட்டிங்ஸும் மீதம் இருந்த நடக்கும். மாவட்ட செயலாளர்கள் நியமனமும் இன்னைக்கு ஆமா, முடிச்சிருக்காங்க. இந்த மாவட்ட செயலர் மீட்டிங் முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க முடிக்கும்போது அந்தந்த பகுதிகளில் வந்து அந்த மாவட்டங்களில் அந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் இன்னும் போடாமல் இருந்தாங்க சொன்னாங்க. அந்த வேலையை முடியும். ஸோ இப்போ இந்த வேலைகள் முடியும் போது சுற்றுப்பயணத்துக்கு தேவையானவோ அந்தந்த இடத்துல அந்த ஈவெண்ட்ஸ் ரெடியாக இருக்கும், சுற்றுப்பயணமும் நடக்கும், பூத் லெவல் வாலண்டியர்ஸ் ட்ரைனிங்கும் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கேன். ஓகே, மத்திய அரசினுடைய வருமான வரித்துறையில வேலை செஞ்சிருக்காரு ஐஆர்எஸ் அருண்ராஜ். அவரை வந்து இன்னைக்கு கட்சியில இணைச்சது இல்லாம முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். ஏற்கனவே வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆனந்த் இருக்காரு. மீண்டும் ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கிளாஷை உண்டாக்கிறாதா கட்சி? இல்லை, இது ஒன்று தனித்தனி ரோல்ஸ் தானே மேம். தேர்தல் பிரச்சார மேலாண்மை அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவாக எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு அனலிஸ்ட் மாதிரியான ஒரு வேலை. இப்போ இது வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொள்கை பரப்புன்றது அந்த கட்சியோட எலெக்ஷன் தாண்டின வேலை. ஓ இல்ல, பிரச்சாரம் அப்படிங்கிறதும் லிட்டரலி கேம்பெயினிங் மாதிரி தானே வருது. இல்ல, ப்ரொபகண்டா அப்படிங்கிறது அந்த கட்சியுடன் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆதவ் அர்ஜுனோட எக்ஸ்க்ளூசிவ் வேலை வந்து மேனிஃபெஸ்டோ உருவாக்குதல், சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளுதல், பிரச்சாரம், அது தொடர்பான வேலைகளாக இருக்கும். கட்சிக்கு கொள்கைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சி கொள்கை கட்டமைப்பு சம்மந்தப்பட்டது. கொள்கை பரப்பு செயலாளர் கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அது ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. கட்சி இந்த எலெக்ஷனை தாண்டியும் பயணிக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு கட்சியோட கொள்கையோ இல்லை அந்த டெமோக்ரஸியோ இல்லை கட்சியோட கட்டமைப்போ பெட்டராக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ தூரம் அனுபவம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு செட்ட பியூரோக்ரஸிலேருந்து வராரு. ஒரு கிரிட்டிசிசமாக கூட சொல்கிறாங்க இதை, இந்த மாதிரி அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்த முடியாதுன்னு. ஸோ கட்சி நடத்துகிற வேலை வேற, எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது வேற. சந்திப்புலையும் அந்த கேள்வி ஆமாம். ஸோ அதுக்கு தனியான ரோல் இருக்குது. அதை செய்யக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா அவருக்கு அதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. கட்சி கட்டமைப்பா அது உள்கட்டமைப்பு, அங்கே கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கறது, கட்சி எலெக்ஷனை தாண்டி வளர்க்குறதுன்னு வேலை இருக்குங்களா, இது அதுக்கான வேலை. ஸோ ஒன்னொன்றுக்கும் தனித்தனி விஷயம் கொடுத்தாலும் இவங்க வந்து எல்லாரும் ரிப்போர்ட்டிங் டு மிஸ்டர் என் ஆனந்த் தான். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ தனித்தனியாக ஒரு விங்குக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சுற்றினாலும் அங்கே ஒரு முகம் தான். நீங்கள் மிஸ்டர் ஆனந்தை தாண்டி ஒரே முகம் தான் அங்கே தலைவர் விஜய். ஸோ அந்த முகங்கள் வந்து இன்னும் 100 செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணால் கூட அங்கே கிளாஷ் வராது. எல்லாருக்கும் ஒரு முகத்தை பார்த்து வேலை செய்வாங்க. நல்லது தான். இந்த மாதிரி இருக்கும்போது அது வலு சேர்க்கிறதா தான் பார்க்கணும். அது நம்மளும் அப்படி தான் பார்க்கணும், அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களும் அப்படி தான் பார்க்கணும். போட்டியாக பார்த்தா பிரச்சனையாக. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்காக இருக்கட்டும், அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்ட அந்த நேரத்திலேயே வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு உடனேயே பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற சலசலப்புகள் இருந்துச்சு. பட் இது உண்மையாகவே கட்சிக்குள்ளே எழுப்பப்பட்டுச்சா இல்லை வந்து ரூமர்ஸான்னு நமக்கு தெரியாது. இப்போ திரும்பவும் ஒருத்தருக்கு இப்படியான பொறுப்பு வந்த உடனேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே மீண்டும் சலசலப்பு ஏற்படுத்தாதா? இல்லை, இந்த மட்டத்தில், இந்த மேல் மட்டத்தில் மாநில லெவலில் பொறுப்புகள் வழங்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச பெரிய சலசலப்புகள் வராது. அது வந்து வெளியில் மீடியாவோ மற்ற கட்சிகளோ அது ஒரு குற்றச்சாட்டா, இங்கேருந்து போனவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே, இங்கேருந்து நீங்கள் இழுத்துக்கிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு அதிருப்தியாக தான் அது வெளியில இருந்து தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்காது. நீங்கள் உள்ளுக்குள்ள அதிருப்தின்றது பார்த்தீங்கன்னா கீழ்மட்டங்களில் இருக்கலாம். இந்த பகுதியில் நான் இந்த தொகுதியில் இந்த வட்டத்தில் நான் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்துட்டாங்க, நான் மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் கொடுக்கல, இல்லை மாற்று கட்சியிலேருந்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அதிருப்திலாம் கீழ் லெவலில் தான் இருக்கும். மாநில லெவலில் அந்த மாதிரி அதிருப்திகள் யாரும் குறை சொல்கிற அளவுக்கு அங்கே பெரிய ஆளுங்க கிடையாது. அவங்க குறை சொன்னாலும் அது உள்ளவே நேராக தலைவர்கிட்ட பேசுகிற லெவலில் இருப்பாங்க, அவங்க அங்கேயே பேசிடுவாங்க. ஸோ அந்த அதிருப்தி வெளில வராது. இவங்க எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஹேண்ட் பிக்டு. இவங்க இந்த வேலைக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி இவங்க இந்த வேலைக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களை அதுக்காக சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரோல் கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு 6 மாதம் போட்டுன்னு சொல்கிறதுக்கு இங்கே என்ன வாரிசாக இருக்குது. அதனால் வரவங்களுக்கு அந்த ரோலுக்காக வர வைக்கும்போது அந்த ரோலை கொடுக்கறது எந்த தப்பும் இல்லை. அதில் எந்த பெரிய சலசலப்பு இருக்கிறதோ எனக்கு தெரியும். ஓகே, அண்ட் இது வரைக்கும் வந்து விசிலடிச்சாங்க கொஞ்சம் கழிவுங்க அப்படின்ற விமர்சனம் விஜய் தொடர்ந்துட்டே இருக்கு. அண்ட் ரசிகர்கள் பட்டாலும் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறதும். ஆனால் இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லாரும் வந்து சேர்றாங்க அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
இல்லை, இது விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்றது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு. ஏன்னா எப்படியாவது வந்து ஒருத்தங்களை எதிரியை வந்து டீமீன் பண்றது வந்து இங்க ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் எபிசோட், பிஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த விமர்சனத்தை சொல்றேன். இப்ப கேப்டன் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் எதிர்கொள்ள முடியாத போது எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் வந்து டீமீன் பண்ணி அவர் வந்து ஒரு காமிக்கலா மாத்தி தான் அவர் வீழ்த்தினாங்க. அது போல இங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் வரும்போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை, வாக்கு வங்கிய இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, விசிலடிச்சாங்க கொஞ்சங்கள் இப்படி சொல்லி அவங்களை டீமீன் பண்ணி அவங்கள தரம் தாழ வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. இப்போ ஒரு ஜெனரல் வாக்காளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசுல வந்து இது ஒரு பெரிய கட்சி கிடையாது, கொள்கை கட்டமைப்பு கிடையாது, எல்லாம் ரசிகர் பட்டாளம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றது தான் அது. இன்னைக்கு இது வரக்கூடியது தான் உங்களுக்கு அதுக்கான பதில். ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் உள்ள வராரு, வந்து இவருக்கு கீழே இவருக்காக இந்த கட்சிக்காக வேலை செய்யறதுக்கு துணிகிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஜகவில் பார்த்துருந்துருக்கலாம், காங்கிரஸில் பார்த்துருக்கலாம். வந்தவங்க எல்லாரும் தனித்தனியாக ஒரு கூட்டத்தோடு வந்தாங்க. நான் அந்த பேர்களை மென்ஷன் பண்ண விரும்பலை. வந்தவங்க எல்லாரும் ஒரு குரூப் உருவாக்குனாங்க, அங்கேருந்து உருவானாங்க, உள்ளே வந்து கட்சியோட தலைமையை கண்டெஸ்ட் பண்ணாங்க, வந்தாங்க. கட்சியில் அவங்க இருந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ளே ஒர்க் நடந்தாலும் அங்கே ஒரு ரக்கஸ் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இந்த நீங்கள் காங்கிரஸ்லையும் எடுத்துக்கலாம், பாஜகலையும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது இவர் கம்ப்ளீட்டாக ஒரு சரண்டரோட தலைவருக்காக தான் வந்திருக்கேன், இந்த வேலையை நான் செய்ய போகிறேன்னும் போது கொஞ்சம் ஃபார் டெமோக்ராட்டிக்காக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தாவேக்கா மூவ் ஆகுறாங்களோ, இவங்களோட இந்த டீமீட் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க அந்த ரைட் ட்ராக்ல தான் இருக்காங்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, மக்கள் நீதி மையத்தையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமான்னு தோணுது. பட் அந்த கம்பேரிசன் சரியான எனக்கு தெரியலன்னா, மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த முதல் கட்டத்துலையுமே நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து இணைஞ்சாங்க. இப்படி தான் ரொம்ப பரபரப்பாக போச்சு. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் லெவலில் கோட்டை விட்டுட்டு மேல் லெவலில் மட்டும் கட்டமைக்கிறதுன்றது ஒரு டிசைன், மேல் லெவலில் கோட்டை விட்டுட்டு கீழ் லெவலில் மட்டும் கட்டமைக்கிறது இன்னொரு டிசைன். இப்போ கீழ் லெவலில் வந்து கட்டமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கட்சிகள் உருவாகும் போதே அந்த கிரவுண்டில் வந்து நல்ல ஃபுட்டிங், நல்ல இளைஞர் படை இருக்கும். ஆனால் கட்சியின் மேல் மட்டத்தில் பல தலைவர்கள், பல அறிவு சார்ந்தவர்கள் இல்லாமல் போகும்போது அந்த கமாண்ட் வந்து ப்ராப்பராக டிசிமினேட் ஆகாமல், அந்த தலைவருடைய சிந்தனைகளுக்கு, நான் யாரை சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அவரோட சிந்தனைகளில் குறைபாடுகளோ இல்லை அவர் பேச்சு முன்னுக்கு பின்னா வரும்போது அந்த கட்சி கட்டமைப்பே கேள்விக்குறியாகிறது உண்மை. ஆனால் கீழே இருக்க கட்டமைப்பு உடையோடையாவது அவங்க ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. ஆனால் தளபதிகள் வீக்காக இருப்பாங்க, படை நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எடுத்தீங்கன்னா தளபதிகள்லாம் சூப்பராக அமைச்சாரு, ஆனால் கீழ்மட்டத்தில் ஆட்கள் இருந்தாங்களா, போதுமான அளவுக்கு தொண்டர் படை இருந்துச்சா, அட்லீஸ்ட் ரசிகர்கள் இருந்தாங்களான்னு கேள்வி வரும்போது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப லேட். கமல்ஹாசன் அவர்களே லேட்டாக வரும்போது அவரோட ரசிகர்கள்ன்றவங்க அவரை விட 15 வயசுக்கு மேலேயும் 15 வயசுக்கு கீழேயும் தான் இருப்பாங்க. இப்போ அவர் 65 வயசுக்கு வரும்போது அப்பர் ஹேண்டு 80, லோயர் ஹேண்டு 50, எல்லாருமே வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு ஓட்டு வேணா போடலாம், இறங்கி வேலை செய்ய முடியாதுன்ற நிலைமையில் இருக்கிறவங்க. இப்போ விஜய்க்கு நான் தான் சொல்கிறேன், அவர் 50 வரும்போது ஆவரேஜ் 30, 35, கூட்டம் இன்னும் 20, 22 அதிகமாக இருக்கும்போது கீழே கிரவுண்டிங் நல்லா இருக்குது. இப்போ நல்ல தளபதிகளை மேலே அமைக்கும் போது கட்சி ஒட்டுமொத்தமாக நல்ல கட்டமைப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதில் ஃப்ளாஸ் இருந்தாலும் அவங்க சரி பண்ணணும். அதை எலெக்ஷன் தான் நமக்கு புட்டு காமிக்கும், இது ஃப்ளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ அது வெயிட் பண்ணி தான். கடந்த சில வாரங்களாகவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. நான் பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி, மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னது, இது எல்லாமே விஜய் அவர்களோட யார் வந்து கூட்டணிக்கு இணைய போகிறாங்க, இல்லை விஜய் யாரோட போய் இணைய போகிறார் அப்படிங்கிறது நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரியான நியமனம், திடீர்னு ஜனநாயகன் முடிஞ்சிருச்சு, அதனால ரொம்ப பரபரப்பான முழு அரசியல் களத்தில் இறங்கிட்டாரு அப்படிங்கிறதுல எப்படி பார்க்கலாம் இதை? இல்லை, பேசிக்கலாக வந்து இவ்வளோ சீக்கிரம் அவர் கூட்டணிக்கு போக மாட்டாருன்றது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் இதைத்தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன அவசரத்துக்கு எல்லா கட்சிகளும் கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 10 மாதம் மினிமமாக இருக்குது எலெக்ஷனுக்கு. இதுக்குள்ளே பல கட்சிகள், கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே வந்து கூட்டணிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அதுதான் பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே இணையிறதோ இல்லை கட்சியை மெர்ஜ் பண்ணுறதோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பால் கேம். கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொள்கை, கோட்பாடுகள், தேவைகள், தொண்டர்களோட தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணும்போது இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் ஒன்றிணைறதுக்கு பேர் தான் கூட்டணி. அதில் கொள்கை மாறுபாடெல்லாம் பற்றி கவலை கிடையாது. ஓட் பேங்கை எப்படி கன்சால்டேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக மாற்றுறதுன்றது மட்டும்தான் கூட்டணியோட வேலை. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நடக்கணும். ஆக்சுவலாக இப்போ திமுக வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, 4 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க தொடர்றாங்கன்னும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பேரெல்லாம் கூட்டணிகள் அவசரமாக ஆர்கனைஸ் பண்ணுறது. ரொம்ப முக்கியமான கிளாசிக்கல் கேஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி. இது அவசரமாக அமைஞ்சதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஒய் சோ சீரியஸ், ஒய் சோ சூன்? அது அதோட முடியுமான்னு பார்த்தா அதுக்கு அடுத்து பாமக ஒரு பெரிய விரிசல் வருது. அந்த விரிசலை வேற யாராலையும் சரி பண்ண முடியல. பாஜக சார்பில் மிஸ்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் போறாரு, அவரை தொடர்ந்து அமித்ஷா வராரு, அந்த மேடையில் தொடர்ந்து இப்போ ராமதாஸ் அவர் தான் சொல்றாரு தெளிவா, நானும் ராமதாஸ் அவர்களும் வந்து நீண்ட கால நண்பர்கள், அதனால நட்பின் மிகுதியா நான் போய் சந்திச்சேன். நீங்க அவர் சொன்னது மட்டும் தான் பாத்தீங்களா? ராமதாஸ் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலையா? மோடியும் அமித்ஷா இந்தியா உலக அரங்கில் முதல் நம்பர் கொண்டு வரதுக்கு ட்ரை
பண்ணுறாங்க, இப்போ நிறைய மார்க் கொடுக்குறேன், வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நல்ல ஒரு நியூஸ் வரும், அது எங்கேருந்து வரும்னு எனக்கே தெரியாதுன்றாரு. அப்போ அது வந்து மோடி கிட்ட வருமா அமித்ஷா கிட்ட வருமானு தெரியாதுன்னு சொல்கிறாரா, இல்லை அவர் சொல்லுவாரா அன்புமணி சொல்லுவாருன்னு தெரியாதுன்னு சொல்லி எனக்கே தெரியாது. தைலாபுரத்துலேருந்து வருமா, மெட்ராஸ்லேருந்து, சென்னையிலேருந்து வருமானு தெரியல, ஆனால் ஒரு நல்ல நியூஸ் வரும், நானும் அதுக்காக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அமித்ஷா பற்றி சந்திச்சு இல்லை, ஆனால் மோடி என்னோட நெருங்கிய நண்பர், இதெல்லாம் சொல்கிறாரு. அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா? ஏன்னா குருமூர்த்தியார் போயிட்டு வந்ததை அவங்க சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம ஏன் அதை அப்படியே எடுத்துக்கணும்? அதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்குமா, வேறு காரணம் இருக்குமான்னு பார்க்குறோம். எனக்கு இன்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க போன காரணம் அது வந்து கூட்டணியை தொடர்ந்துச்சுன்னா, எங்கள் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும் பாஜகன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும் தான் பிரச்சனை. இன்றைக்கி அந்த பிளவுக்கு தேவையே இல்லையே. அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இங்கே போனேன்னா அங்கே போனேன்னா அதே கூட்டணி தான். ஸோ அதை எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? வாங்க, நாங்கள் பெட்டராக பண்ணித்தரோம், உங்களுக்கு அடுத்து ராஜ்யசபா தரோம், நீங்கள் வந்து இத்தனை தொகுதி தரோம், உங்கள் பெல்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு என்டிஏ கூட்டணிக்குள்ளே பாமக வர வச்சு என்டிஏ ஒரு லம்சம் ஒரு 100 சீட்ஸ் வாங்கி 134 அதிமுகவும் மற்ற எல்லாரும் சேர்ந்து 100 என்டிஏவும் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையுமோ? அப்படி தானே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு என்டிஏல ஒரு பெரிய கூட்டம் உருவாயிடுச்சு. கிட்டத்தட்ட டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியார் ஏற்றுக்க மாட்டார்னு சொல்லிட்டு இருந்த கமெண்ட் போய் எடப்பாடியார் ஏற்றுக்குவாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அமித்ஷா. அப்போது இவங்க எல்லாரையும் என்கம்பேஸ் பண்ண ஒரு என்டிஏ கூட ஒரு அஇஅதிமுகவும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக தெரியுது. இவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுக்கணும், 100 சீட்டு கொடுத்தா தான் ஆகும். ஏன்னா பாஜகவே 50 சீட்டு பர்சனலாக கேட்க போகிறாங்க. நீங்கள் லீடிங்கில் வந்து 50 சீட்டை எடுங்க. லோக்சபா தேர்தலில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 50 தொகுதியில் வந்து பாஜக லீடிங்கில் வந்திருக்கும். அந்த தொகுதி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்கன்னு நயினாருக்கு தனியாகவும் அண்ணாமலைக்கு தனியாகவும் டாஸ்க் கொடுத்துட்டு போயிருக்காரு. பூத் வாலண்டியர்ஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கே 50னா நீங்கள் ஓபிஎஸ் கொடுக்கணும், டிடிவி கொடுக்கணும், தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கணும், கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுக்கணும். இப்போ பாமக வராங்கன்னா அவங்களுக்கு லம்சம் கொடுக்கணும். பத்தாக்குறைக்கு தேமுதிகவையும் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது தான் இங்கே பெரும் கேள்வி. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்குன்னு தோணுது. இதில் எனக்கு வரக்கூடிய ஒரு அண்டர்லைன்டு கேள்வி என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் தாவேகாக்கு கூட்டணி போகிறாங்கன்னு கிசுகிசு வருதோ அவங்க கூடலாம் அவசரம் பாஜக கூட்டணிக்கு போகிறாங்களோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் டவுட். இல்லை, முதல்ல அதிமுக கூட்டணி போயிட்டாங்க. இப்போ பாமக விரிசல் விட்டுருக்கு. பாமக தேமுதிகோட பேச்சுவார்த்தையான்னு கேட்டாங்க, பாமக கிட்ட பேசிட்டாங்க. இப்போ தேமுதிக வந்து பேச்சுவார்த்தையான்னு கேட்கும்போது தேமுதிக உள்ளே வந்துருவோன்னு எனக்கு டவுட் வருது. அதனால தான் ஸோ தாவேகாக்கு எந்த ஆப்ஷன்ஸும் இருந்துடக்கூடாதுன்றது திமுக அதிமுகவை தாண்டி பாஜகவுடைய நிர்பந்தமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஓகே, நான் இன்னைக்குமே தேமுதிகவிலிருந்து பிரேமலதா அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க ராஜ்யசபா சீட் தொடர்பாக. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பாஜக. ஸோ கொடுத்து யாரும் தாவேக்கா கூட போயிடக்கூடாது, தாவேக்காவை தனியாக நிப்பாட்டணும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு கொள்கை நிலைப்பாடாக இருக்கலாம். ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை. அரசியல் எதிரின்னா அடுத்த எலெக்ஷனில் மாறலாம், கொள்கை எதிரின்றது ஃபார்வர் மாறாது அந்த கட்சிக்கு. அப்போ எங்களை கொள்கை எதிரின்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு கூட்டணி நம்புதுன்னு பார்க்கலாம், அவங்க ஸ்டாண்டாக இருக்கலாம். பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பேச்சுக்கு சொன்னால் திமுக நம்பர் 1, அதிமுக நம்பர் 2. கடந்த தேர்தல்கள் வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சட்டமன்ற தேர்தல் வச்சு ஓரளவுக்கு கிளாசிக்கலாக நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலும் முன்ன பின் அப்படி வந்துடும். அப்படிதானே இருக்கு. அப்போ 3வது ரேங்க் யாருன்றதான் இங்கே கேள்வி. அந்த 3வது ரேங்க்ல தான் நான் இருக்கிறேன் நாம் தமிழர் சொல்கிறாரு, நாங்கள் தான் இருக்கிறோன்னு பாஜக சொல்கிறாங்க. இன்றைக்கி வரக்கூடிய தாவேக்காவும் ஃபஸ்ட்டு பொசிஷன் 3வது இடத்த ஜெயிச்சுட்டு தான் 2க்கு போகணும், 2 ஜெயிச்சுட்டு தான் 1க்கு போகணும். அப்போ அந்த 3வது இடத்துல தாவேக்கா ஃபுட்டிங் வச்சிடக்கூடாதுன்றது பாஜகவோட எதிர்பார்ப்போ, அதனால் தாவேக்காக்கு இந்த கிரவுண்டிங் கிடச்சிடா பார்த்துக்கிறாங்களோ எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது. இது பதிலும் நானே சொல்கிறேன், தாவேக்காக்கு அது தேவை கிடையாது. முதல் தேர்தலில் தனியாக நிற்கிறது தான் தாவேக்காக்கு அட்வைசபிள். ஏன்னா அவங்க கட்சியை கட்டமைக்கிறாங்க. ஒரு தேர்தலை நம்பி அவங்க வரல. இந்த ஒரு தேர்தல் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த லாஸும் இல்லை. ஏன்னா இது அவங்களோட கடைசி தேர்தல் இல்லை, முதல் தேர்தல். ஸோ முதல் தேர்தலில் அவங்களோட கிரவுண்ட் என்ன, எங்கெங்கே எவ்வளோ வாக்கு இருக்குது, எங்கெங்கே மக்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கு, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 26 தேர்தல். அதை தாண்டி நிஜமாவே எதிர்பார்க்குற மாதிரி அதிமுக கேம்பில் பாஜக இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாகும். பாஜக வந்து டாஸ்மாக் கேஸையோ இல்லை மற்ற ஆன்டி இன்கம்பன்சியோ எடுத்து திமுகவை வீழ்த்தும் பட்சத்தில் முதல் ரேங்குக்கு ஆள் இல்லாமல் தாவேக்க வந்துடும். அவங்க நம்புறது உண்மையாக இருந்தால் மேபி மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் இப்போ எல்லா தரப்புலையும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு தாவேக்கா தனியாக நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு களம் தான் இங்கே பார்க்க முடியுது. ஆனால் ஒரு கட்டத்தில் இபிஎஸ்ஸே வந்து இவங்களுக்கு நம்ம 100 கொடுத்துட்டு நம்ம வெறும் 134 நிற்கிறதுக்கு இதுக்கு நம்ம தாவேக்காவோடே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வராது அவருக்கு? ஆப்வியஸ்லி வரும். இது வந்து எப்படி வரும்னா, இந்த சின்னம் வந்து அதிமுகவுக்கு கைவர பெற்றுட்டு பிறகு இந்த கேள்வி அவருக்கு வரும். ஏன்னா எடப்பாடியாரை வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவருக்கு கடந்த காலங்களில் அவர் பண்ண சாதனைகள், அரசியல் வழியாக அவர் பண்ண சாதனைகள் நம்ம மறந்துட்டோம். யார் யாரெல்லாம் வந்து அவருக்கு காம்படிஷன் பார்த்தோமோ, யார் யாரெல்லாம் அவரை நியமிச்சாங்கன்னு பார்த்தோமோ, அவங்க எல்லாரையும் அவுட் க்ரோ பண்ணவர் எடப்பாடியார். ஸோ இந்த வாட்டியும் அவர் அதை பண்ண மாட்டார், அவர் அதை அவுட் ஸ்மார்ட் பண்ண மாட்டார், நான் நம்ப மாட்டேன். ஸோ சின்னம் கைவரப்பட்டுட்டால் கட்சி கன்சல்டேட் ஆச்சுன்னா 6 மாத காலத்துக்கு பிறகு
இந்த 6 மாத காலம் தாவேக்காவின் பயணத்துக்கு பிறகு கூட்டணிகள் மாறும், கூட்டணிகள் உடையும் நான் சொல்றதோட அர்த்தமே அதுதான். மேபி தாவேக்காக்கு அப்படி ஒரு பெரிய ஓகே, இப்ப திரும்ப அபரிமிதமான சொன்ன மாதிரி following. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கிறதே வந்து கொஸ்டின் மார்க் தான். மேபி ஃபியூச்சர்ல அது மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குல்லன்னு சொன்னது அதை புரிஞ்சுக்கலாம். அப்படியே உண்மைதானா? கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்றேன். ஏன்னா இந்த 6 மாத காலம் கழித்து தான் கூட்டணி முடிவுன்னு சொல்லியிருக்காங்க தேமுதிக. பாமக இன்னும் பெருசா அனௌன்ஸ் பண்ணிடல. அப்படியே அனௌன்ஸ் பண்ணாலும் ஒன்றும் கெட்டு போறது இல்லை. இந்த 6 மாத காலத்துல ஒரு அபரிமிதமான ஃபாலோயிங் தாவேக்காக்கு பார்த்தா என்ன நினைக்க தோணும்? பாஜக வேணாம் அப்படின்னு அதிமுக ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? இது அப்படியே அந்த பிளாக் பிரிஞ்சு என்டிஏவா நின்று அவங்க 234 நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்போ அதிமுகக்கு கூட்டணியே கிடையாது. ஏன்னா எல்லாரையும் சிறுக சிறுக என்டிஏக்குள்ள எடுத்துட்டாங்க. அதிமுக யார் யாரை டார்கெட் பண்ணியிருக்க முடியும்? பாமக. அதை இவங்க எடுத்துட்டாங்க. நான் கூப்பிட்டு வரேன். தேமுதிக இல்லை நான் கூட்டின்னு வரேன், உன்னால் முடியல ராஜ்யசபா சீட் கொடுக்க நான் கூட்டின்னு வரேன். அப்படி எல்லாரையும் சொல்லி எல்லாம் என்டிஏக்குள்ளே போகும்போது ஒருவேளை என்டிஏ கூட்டணி உடைந்தால் அதிமுக என்ன ஆப்ஷன் இருக்கு? தாவேக்கா விடுங்க, தாவேக்காக்கு ஆப்ஷன் வேண்டாம், அதிமுக ஆப்ஷன் வேணும் இல்லை, யார் இருக்கா? அப்போ அதிமுக மைட் பிகம் டெஸ்பரேட். அன்னைக்கு 117 ஒரு கூட்டணி அமையாதுன்னு என்ன நிச்சயம்? கர்நாடகா மாடல் இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ எனிதிங் மே ஹேப்பன். அது எல்லாமே இந்த 6 மாத கால பயணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் தாவேக்கா என்ன பண்ணணுமோ அதை சரியாக பண்ணுறாங்க. கட்சியை கட்டமைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எந்த ஒரு அப்பழுக்கு இல்லாமல் எலெக்ஷன் ரெடி ஆகணும். அதை மட்டும் பண்ணால் போதும். அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒழுங்காக நடக்கும் பட்சத்தில் மிராக்கிள்ஸ் சார் டெஃபினெட்லி கோயிங். ஓகே, பட் இந்த அடுத்த 6 மாசம் தானே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்க போகுது அவங்களுக்கு. களத்தில் போகணும், நடைப்பயணம் போவாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்களில் மாநாடு போடணும், பூத் கமிட்டி மீட்டிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்களா அவங்க? நிறைய சிக்கல்கள் வரும், இடைப்பாடுகள் வரும். அதுதான் இங்கே $1 மில்லியன் கேள்வி. இதுதான் வந்து டாஸ்க். இங்கே இருக்க உங்களுடைய டார்கெட், இதுக்கு தான் ரோட் மேப். நீங்கள் இங்கே இருக்கீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை செய்ய முடியுமா? செய்ய விட்டுருவாங்களா? இந்த 6 மாதத்தை தாவேக்கா இவ்வளோ நம்பும்போது, நம்ம எல்லாரும் இவ்வளோ எதிர்பார்க்கும்போது, அதை திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ தாவேக்கா ஒரு கூட்டணியை மனசில் நினைச்சாலே உள்ளே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க மற்ற கட்சிகள்னா, தாவேக்காவுடைய இந்த ரோட் மேப்புக்குள்ளே எவ்வளோ பம்ப்ஸ் வச்சுருப்பாங்க, ரோட் பிளாக்ஸ் வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் ஆப்வியஸ்லி எதிர்பார்க்கலாம். அதை எப்படி இவங்க ஜெயிக்க போகிறாங்க? இவங்களுடைய தளபதிகள் எப்படி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி முடிக்க போகிறாங்க? இவங்க பிளான் ஏ பிளான் பின்னு ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அதை ரெண்டுத்தையும் பிளாக் பண்ணும்போது பிளான் சி இருக்கா? அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்களா? மக்கள்கிட்ட கொண்டு போய் தலைவர் எப்படி சேர்க்க போகிறாங்க, தலைவரை மக்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்றதான் இப்போ நீங்கள் கேட்ட அனைத்து தளபதிகளுக்குமான வேலை. அது கட்சி நிர்வாகிகளாக இருந்தால் அது மிஸ்டர் என் ஆனந்தோட வேலை. கட்சியோட பொதுக்குழு இந்த மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமான வேலையாக இருந்தால் அது ஆதவர்ஜுனோட வேலை. ஐடி விங்காக இருந்தால் அது சிடி நிர்மல்குமாரோட வேலை. இன்னைக்கு கட்சிக்குள்ள அந்த கொள்கையாக இருந்ததுன்னா அவர் ஐஆர்எஸோட வேலை. இவங்களுடைய வேலைகள் இவங்க செய்ய பட்சத்தில் இவங்கெல்லாம் சரியாக செஞ்சுட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. தலைவர் ரெடி, மக்கள் ரெடி, பிரிட்ஜ் ரெடியான்றது தான் கேள்வி. ஓகே, இல்லைன்னா நான் இப்படி கேட்குறேனே, அடுத்த 6 மாதம் அவங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு கூட்டணிகள் கண்டிப்பாக மாறும்னு சொல்கிறீங்க. பட் அந்த கூட்டணிகள் மாறும் அப்படிங்கிறதே நம்ம வந்து என்டிஏ கூட்டணியிலையோ இல்லை அதிமுகவோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் திமுகவிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்ல? இல்லை, திமுக வந்து இன்னைக்கு பவரில் இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திமுக கூட்டணிலேருந்து ஒருத்தர் வெளில வரதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு எதுக்குங்க வேஸ்ட் பண்ணோம்? கட்சியை வளர்க்கலாம், இல்லை அந்த ஒரு பவரோடு இருக்கலாம். ஸோ இப்போ அவசியமாக யாரும் கூட்டணி உடைக்க மாட்டாங்க. ஆனால் நெருக்கத்தில் உடைக்கலாம். ஏன்னா நீங்கள் மதிமுக எடுத்து பாருங்கள், ராஜ்யசபா சீட் இந்த வாட்டி அவங்க கொடுக்கப்படலை. வழக்கமாக ராஜ்யசபா சீட் அங்கே ஒன்று இருக்குது, அவருக்கு கொடுக்கப்படலை. அது அங்கே ஒரு வருத்தமாக இருக்கலாமா? அவருக்கு கொடுக்க முடியல. மதிமுகங்கிறத விட வைகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. வைகோ விட்டு கொடுக்க மாட்டாருன்றத மதிமுக வந்து அதுக்கு ஒரு வருத்தப்படலாம். ஏன்னா மதிமுகக்குள்ள சின்ன ஒரு கிராவிட்டி இருக்கணும் போது அவங்க எல்லாம் வேணாம், நம்ம தாவேக்காக போகலாம், இல்லை அதிமுக போகலாம், இல்லை நெகோசியேஷனே இல்லாமல் உட்காந்துருக்கிறமேனு கேள்வி கேட்டாங்கன்னா மேபி அந்த கட்சி யோசிக்கலாம். இந்த 6 மாத காலம் நிஜமாக நல்லா ஒர்க் அவுட் வச்சுன்னா ஏன் அவங்க யோசிக்கக்கூடாது? இதுக்கு முன்னாடி கேப்டனை பின்தொடர்ந்து மக்கள் கூட்டணி அமைச்சவங்க தானே. அந்த மாதிரி ஏன் அதிமுக திமுக இல்லாத ஒரு கேம்பை எதிர்பார்க்கக்கூடாது மதிமுக? ஆப்ஷன் 1. என்னை வந்து வெறுமனே ஒரு ஆட்சியில் பங்கு கொடுக்கவே மாட்டீங்க, என்னை வந்து வெறும் ஒரு ஓட் பெல்ட்டாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு திருமாவளவன் வச்சுக்கிட்டாருன்னா, இல்லை சீட் அதிகமாக கேட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டால் திருமாவளவன் ஏன் வந்து தாவேக்காவோட அதிமுகவோட நெகோஷியேட் பண்ணக்கூடாது? ஒருவேளை திமுக அதிமுக கூடவும் போகாமல் என்டிஏ கூடவும் போகாமல் இன்னும் கொஞ்சம் பாமக இழுத்தாங்கன்னா பாமகக்கு ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்பேஸை திமுக தலைவர் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஒருவேளை சின்ன காம்ப்ரமைஸ் கொடுப்போம். வேல்முருகனை கம்பேர் பண்ணும்போது பாமக பெட்டர் ஆப்ஷன் அவர் நினைச்சாருன்னா அது ஒரு திருமாவளவனை இருக்கு பண்ணுச்சுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்போ தான் பண்ணுவாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வர வரைக்கும் திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே எலெக்ஷன் போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் உடையறதா இருந்தால் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது உடையும். அதற்கும் அடித்தளமாக இருக்க போது இந்த 6 மாத கால பயணம் தான். தாவேக்கா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது, புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்றைக்கே நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா பெரும் வளர்ச்சி கட்சி சந்திக்கும் நினச்சாங்கன்னா
மேபி தட் இஸ் ஈவன் பாசிபிள். ஓகே. ஸோ நிச்சயமாக அடுத்த 6 மாத காலம் ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். அந்த க்ரூஷியலான டைம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.